சுதந்திரம்னா என்னது? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தபோது அவங்களுக்கு சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த செஞ்சாங்க. நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தது, நம்மளை வச்சு வேலை வாங்கினாங்க. அவன் சௌகரியமாக இருக்கிறதுக்காக நம்மளே எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அப்படி இருந்தோம். அவங்களுடைய மனநிலை என்ன? என்னுடைய சுதந்திரம் இதுதான். எது? அடுத்தவனை அடிமைப்படுத்துறது, அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது, அடுத்தவனை நான் என்னன்னாலும் பண்ணிக்கலாம், இதுதான் என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி அநேகர் அவங்களுடைய சுதந்திரம் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நிறைய விஷயத்த செய்கிறாங்க. எக்ஸாம்பிள் பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அப்படின்றது அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தப்பு கிடையாது. அவங்களுடைய சுதந்திரம், ஆடை சுதந்திரம் அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆடை சுதந்திரம் எந்த அளவுக்கு ஆண்களை பாதிக்காமல் இருக்குதோ அது வரைக்கும் நல்லது. ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணானோ அதுதான் இன்றைக்கி அநேக பெண்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆடை சுதந்திரம் வந்து எனக்கு பிடிச்ச ஆடையை நான் போடுறேன்ப்பா, இது வந்து எனக்கு ஆடை சுதந்திரம் அப்படின்ட்டு அவங்க வந்து சுதந்திரமாக போட்டுட்ருக்குறாங்க. பட் இதை பார்க்க இந்த ஆண்கள் எவ்வளோத்துக்கு பலவீனப்படுறாங்க அப்படின்றத வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல.